நான் வெளியில இருந்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்வனோ அது எல்லாம் அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. எண்ணி 2 நாள்ல அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. பணமா? நாங்க எப்ப சார் வாங்கினோம்? நீங்க வாங்குனீங்கன்னு நான் சொல்லல சார். ஆனா வாங்கினதா அவங்க வச்சிருக்கிற டாக்குமெண்ட் சொல்லுது. அதுக்கு தான் இதை ஜப்தி பண்றாங்க. வானம் போல வாழ்ந்த உள்ளம் பூமி போல தாங்கி நின்னும் ஏனோ விழுந்தாச்சு, ஏதோ நடந்தாச்சு. வானவில்கள் வாழ்ந்த வீடு, புண்ணியங்கள் பிறந்த வீடு வீணாய் போயாச்சு. என் பிள்ளைகளை எல்லாம் நான் அடுத்தவங்க கொண்டு அப்பா தயவு செஞ்சு அழாதீங்கப்பா. நடந்ததுக்கு நீங்க மட்டும் காரணம் இல்லப்பா. நாங்களும் தான்ப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தோம். நாங்க தான் காரணம். நாங்களும் தான் காரணம். நாங்களும் தான் காரணம். வழி நடத்த வேண்டிய வழிக்கு விழுந்துட்டா பின்னால வர்றவங்களோட கதி என்னடா ஆகும்? இது எல்லாமே என்னோட தப்பு தாண்டா. இது முழுக்க முழுக்க ஏன் தப்பு தாண்டா. இந்த ஐயோ, நீங்க யாரும் குற்றவாளி இல்ல, முழுக்க முழுக்க நான் தான் குற்றவாளி. என்ன மாமா நீங்க? லட்சுமி, இப்ப நம்ம கிட்ட எந்த சொத்து இல்ல, அதுல உங்களுக்கு எந்த பங்கு இல்ல. எல்லாமே ஐயோ மாமா, எங்களுக்கு நீங்க இருக்கீங்க மாமா. என்ன மாமா இது? அம்மா, இந்த ஊர்ல இது வரைக்கும் நாட்டாமைங்கிற ஒரு பெரிய மனுஷங்கிற கௌரவமே போச்சேம்மா. கடவுளே, ஊருக்கெல்லாம் பார்த்து பார்த்து இந்த வாசலுக்கு போட்டேம்மா. நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா எப்படி மாமா? எப்படி நாம நடு தெருவுக்கு வந்துட்டோம் லட்சுமி. இனிமே நாம எங்கவா போவோம், என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே தெரியலையாமா. இந்த உலகம் எவ்வளவோ பெருசு, எவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் இருக்கு மாமா. நம்ம எங்கேயாவது போய் பொழைச்சுப்போமே. எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? வாழறதுக்கு நிறைய வழி இருக்கு மாமா. உடைஞ்சு போயிடாதீங்க மாமா. மாமா, நாங்க எல்லாரும் உங்களை உட்கார வச்சு காப்பாத்துவோம் மாமா. எங்களை நம்புங்க மாமா. லட்சுமி சொன்ன பேச்ச கேட்டு நாம அப்பவே ஊரை விட்டு போயிருந்தா நமக்கு இவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்குமா? சாமிஜி சொன்ன எல்லாத்தையும் நம்புறேன்னா இதை மட்டும் நான் நம்பலையே. இத நான் நேரம்னு சொல்றதா இல்ல என் வெட்டி போலி கௌரவம்னு சொல்றதா? மாமா அழாதீங்க மாமா. என் அப்பா பாட்ட வாழ்ந்த இடத்த பூமியில விட்டுட்டு இந்த மண்ணை விட்டுட்டு என் கால் வெளியே போடாது 1000 காரணம் சொன்னே. மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இப்ப எதுவுமே என்கிட்ட இல்லையே. எல்லாமே போச்சு. உங்களை எல்லாம் அர்ஜுன், மாமா மாமா மாமா. என்னங்க மாமா, வாங்க சார். கோர்ட்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு சாதகமா ஆர்டர் கிடைச்சிருக்கா? மன்னிச்சிருங்க ஐயா, நேரம் நமக்கு சாதகமா இல்லை. நம்ம கேஸை விசாரிக்க வர வேண்டிய ஜட்ஜி இன்னைக்கு அவரால் வர முடியாம போயிடுச்சு. நாளையிலேருந்து கோர்ட்டு 3 நாள் லீவு வேற. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு 4 நாளைக்கு வேற எங்கேயாவது வெளியில தங்கிக்க முடியுமா? எங்க சார் போறது? திங்கக்கிழமை கோர்ட்ல சூட் ஃபைல் பண்ணிடலாம். என்ன மன்னிச்சிருங்க ஐயா, நான் வரேன். இல்ல,
கடவுள் நம்ம பக்கம் இருப்பார்னு சொல்லி நம்ம பக்கம் இல்ல, அவங்க பக்கம் நம்ம இருக்காரு. என்ன மாமா நீங்க? இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம்ப்பா, நம்ம போலாம்ப்பா. போலான்னு சொல்றீங்களேடா, எங்கடா போறது? நமக்கு இந்த ஊரை விட்டா எதுவும் தெரியாது, நம்ம வீட்டு விட்டா வேற போக்கடமும் தெரியாது. எங்க போவோம், எங்க போய் தங்கி இருப்போம்? மாமா அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் மாமா. சென்னைக்கு போயிடலாம் மாமா. சென்னைக்கா? சென்னைக்கு போய் அங்க போய் என்னமா பண்ணுவோம், எங்க தங்குவோம்? சென்னையில எங்க அப்பா அம்மா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போலாம் மாமா. அங்க போய் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். மாமா அனு சொல்றதா சரி மாமா. கொஞ்ச நாளைக்கு அவ வீட்டுல போய் இருக்கலாம் மாமா. அங்க போய் எப்படிமா? மாமா ப்ளீஸ் மாமா, கொஞ்ச நாளைக்கு தான். நம்ம எல்லாம் கொஞ்சம் சரியாயிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்னன்னு யோசிச்சுக்கலாம். எதுக்கு இருக்கட்டுமேன்னு அப்பா கிட்ட நாங்க வந்தா வருவோம்னு சொல்லியிருக்கேன். அவங்க நம்மளுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அது எப்படிமா? நம்ம வீட்டுல போய் நாம எப்படிமா தங்குறது? அகதிக்க மாதிரி. அகதிகள்லாம் இல்ல மாமா, விருந்தாளிகளா தங்குவோம். வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். வாங்க போலாம் ப்ளீஸ் மாமா, அத சொல்லுங்க. எங்க இன்னும் தயங்குறீங்க? இப்பவாவது நம்ம பிள்ளைங்க சொல்றது கேட்பாங்க மாமா. வாங்க மாமா போலாம். வாங்க வாங்க, எல்லாம் சரியாயிடுவாங்க. ஊரை விட்டு பேரை விட்டு வீட விட்டு வீதி விட்டு ஆனோம் தனியாக, ஆனோம் தனியாக. சொந்தம் விட்டு பந்தம் விட்டு சொத்து சுகம் எல்லாம் விட்டு போகும் நிலையானோ, வீழும் நிலையானோ. காண்பது யாவுமே காட்சிகளே, சுடுகுதே நீர் துளி கண்ணிலே. இதயமும் வீழ்ந்தது மண்ணிலே, இறைவனே பதில் என்ன வணங்குகிறோம். ஊரை விட்டு பேரை விட்டு வீட விட்டு வீதி விட்டு ஆனோம் தனியாக, ஆனோம் தனியாக. சொந்தம் விட்டு பந்தம் விட்டு சொத்து சுகம் எல்லாம் விட்டு போகும் நிலையானோ, வீழும் நிலையானோ. காண்பது யாவுமே காட்சிகளே, சுடுகுதே நீர் துளி கண்ணிலே. இதயமும் வீழ்ந்தது மண்ணிலே, இறைவனே பதில் என்ன வணங்குகிறோம்.
தர்மங்களின் வாழ்வு தன்னை சூது கொண்டு போனதென்ன தர்மம் வெல்லாதோ தர்மம் வெல்லாதோ தலைமுறையின் ஆணிவேர்கள் தலை கீழாய் சாய்ந்த போதும் மீண்டும் மலராதோ மீண்டும் மலராதோ கள்ளமும் இல்லையே நெஞ்சினிலே நம்பிக்கை உள்ளது உள்ளத்திலே தாங்கிடும் விழுதுகள் பயணத்திலே தவறுகள் முடிவது வெற்றியிலே வாங்க எல்லாரும் வாங்க வாங்க மாமா வாங்க அத்தை. வாங்க மாமா. கூட்டிட்டு வாங்க. அப்பா வாங்க. அப்பா அப்பா வாங்க சம்பந்தி வாங்க. வணக்கம் வாங்க எல்லாரும் உள்ள வாங்க. உங்க வீடு தான் வாங்க. வாங்க எல்லாரும் உள்ள தயங்காம உள்ள வாங்க. வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க 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 உள்ள வாங்க. கண்ணம்மா ஐயா. இங்க வா. வாங்க சம்பந்தி. சொல்லுங்க ஐயா. தயங்காம இவங்க வாங்க. பேக்ல வாங்கி உள்ள கொண்டு போய் வை. சரிங்க ஐயா. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க மாப்பிள வாங்க. சோஃபால உட்காருங்க சம்பந்திமா. வாங்கம்மா வாங்க. உட்காருங்க உட்காருங்க மாமா. சம்பந்தி. உட்காருங்க எல்லாரும். வாங்க உட்காருங்க. 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 படுஜா போய் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணுமா. சரிங்க. வேணாம் சம்பந்தி, பரவாயில்ல, வர்ற வழியில தான் சாப்பிட்டு வந்தோம். என்ன சம்பந்தி நம்ம வீட்டுக்கு வர்றீங்க, எதுக்கு வெளியில சாப்பிட்டு வர்றீங்க? இல்லப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. குழந்தைங்களும் இருந்தாங்களா, அவங்களுக்கு பசிக்குமேன்னு எல்லாரும் சாப்பிட்டோம். அப்படியா? என்ன எல்லாரும் வெளியாள் வீட்டுக்கு வந்த மாதிரி அமைதியா இருக்கீங்க? இது உங்க வீடுங்க, நல்லா ஃப்ரீயா இருக்கலாம். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சம்பந்தி. என்ன உங்க வீடு மாதிரி இது பெரிய வீடு இல்ல, உங்க வீடு கடல்ல. நிலைக்கலையே. இத்தனை தலைமுறை தாண்டி வந்தது, இந்த தலைமுறையில எங்களையே தாண்டி போயிடுச்சு. நாங்களும் எல்லாம் தாண்டி வந்துட்டோம். சம்பந்தி அனு சொன்னா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா நீங்க எந்த இலையில இருந்தாலும் அந்த சொத்து உங்களை தேடி வரும். வருமானு தெரியலையே சம்பந்தி.
நம்பிக்கையை தளர விடாதீங்க சம்பந்தி. அந்த கேஸை ஃபைல் பண்ணா நீங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெற்றி மாப்பிள்ளையோட கையெழுத்து அதுல இல்லையாம, அது போதும் இந்த கேஸை உடைக்கிறதுக்கு. நிலத்தை அவன் ஆக்கிரமிச்சப்போ நாங்களும் அதுதான் நினைச்சோம். ஆனா அவன் அடுத்ததா எங்க வீட்டையே ஜப்தி பண்ண வந்தப்போ எங்களுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியல. ஜட்ஜை பார்க்கறதா கேஸ போடுறதான்னு நாங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள 48 மணி நேரம் முடிஞ்சிடுச்சுன்னு அமீனா வந்து நின்னுட்டான். எங்க போறதுன்னு தெரியாம நாங்க திகைச்சு போய் நின்னப்பதான் அனு நீங்க இங்க வர சொன்னதா சொன்னான். நான் சொன்னேன், நாம எப்படிமா சம்மந்தி வீட்டு போய் இருக்கிறதுன்னு யோசிச்சேன். ஆனா பிள்ளைங்களும் மருமகளும் சொன்னதால எல்லாரும் கிளம்பி இங்க வந்துட்டோம். என்ன சம்பந்தி நீங்க இங்க வரதுக்கு நீங்க எதுக்கு தேங்குறீங்க? இது உங்க வீடு மாதிரி. உங்க சொந்த வீட்டை எடுக்கிற வரைக்கும் நீங்க இங்கே இருக்கலாம். எங்களுக்கு அதுல எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. அதுவும் இல்லாம இந்த வீட்டுல நாங்க 2 பேர் தான். கிட்டத்தட்ட அனாதை மாதிரி தான் இருக்கோம். நீங்களே எங்க கூட இருந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் தெரியுமா? சம்பந்தி, இந்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். என்ன சம்பந்தி நீங்க உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் வேணும்னா இவங்க எல்லாம் உங்க குடும்பமா இருக்கலாம். இனிமே இது ஏன் குடும்பம் இல்ல இல்ல நம்ம குடும்பம். ஆமா அனுஷ்கா, இவங்க தங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்க. எல்லாரையும் அவங்க ரூம் கூட்டிட்டு போங்கம்மா. சரியா? போமா. வாங்க மாமா. போங்கம்மா. வாங்க வாங்க மாமா. வாங்க. என்னங்க அசதியில தூங்கி இருப்பீங்கன்னு நினைச்சா இப்படி முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? லக்ஷ்மி, உடம்பு தூக்கத்தை கேக்குது, ஆனா மனசு துக்கத்தை சொல்லுதே. மனசு நிம்மதியா இல்லாதப்போ எப்படி தூங்க முடியும் சொல்லு? இது பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்குதான் புதுசா பிறந்தவங்கிற மாதிரி புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமே. அப்படி ஆரம்பிக்க முடியாத மாதிரி பழைய வாழ்க்கை வந்து தடுக்குதே. இப்ப எதை பத்தி பேசுறீங்க? மத்தவங்களுக்கு உதவியா வாழ்ந்துட்டு இன்னைக்கு நாம மத்தவங்களோட உதவியை கேட்டு இங்க வந்து நிக்கிறோமே, அத நினைச்சா. வெற்றி, இப்ப அதெல்லாம் எதுக்குங்க நினைக்கிறீங்க? நினைக்க வேண்டாம் தானே நான் சொல்றேன். அடுத்த கட்டத்துக்கு வாங்க, போராடுவோம். முதல்ல நம்மளை காப்பாத்திக்கலாம், அதுக்கப்புறம் சொத்து எல்லாத்தையும் காப்பாத்த பார்க்கலாம். லக்ஷ்மி, நீ சொல்றது சரிதான். நம்மள காப்பாத்திக்க நம்ம கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு பார்த்தா எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பரம்பரை சொத்து, அதிகாரம், அந்தஸ்து எல்லாம் இருந்ததுனால ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த. அப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு தெரியல. அதனால நான் படிக்கல. அதுல எனக்கு எந்த ஆர்வமும் இல்லாம இருந்துச்சு. ஊரை தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு உலகத்தை தெரியாது. ஊரு தான் உலகம்னு வாழ்ந்துட்டேன். இன்னைக்கு நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும்னா, புது ஊர்ல வாழணும்னா அதுக்கு வருமானம் வேணும்ல. வருமானத்துக்கு ஒரு வேலை வேணும்ல. வேலை செய்ய ஒரு தகுதி வேணும்ல. அந்த தகுதி தான் இப்ப எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஏதாவது தொழில் செஞ்சு பொழப்ப ஓட்டலான்னு பார்த்தா அதுக்கு முதலீடு வேணும். அந்த முதலீட்டுக்கு
எங்க போறது? அதான் எல்லாத்தையும் இழந்து ஓட்டாண்டியா வந்து நிக்கிறோமே, என்ன பண்ணுவோம்? தோத்து போன இந்த வாழ்க்கைய எப்படி தொடங்குறதுன்னு தெரியல லக்ஷ்மி. இத பாருங்க, எல்லாமே இருந்து ஜெயிக்கிறதுக்கு பேரு வெற்றி இல்லைங்க. பூஜ்ஜியத்துல இருந்து தொடங்கி 1 2 3 4ன்னு படிப்படியா ஏறி கடைசி படியில வந்து நிக்கிறது தான் வெற்றி. இதுக்கு மேல நாம ஏற படிக்கட்டு இல்லைங்கிறது தாங்க நமக்கு கிடைச்ச வெற்றி. அந்த நிஜமான வெற்றிக்கு அடிப்படை தகுதின்னு எதுவுமே தேவையில்லை. ஜெயிக்கணுங்கிற உறுதி மட்டும் இருந்தா போதும். அதனால பணத்தையும் படிப்பையும் தாண்டி உங்ககிட்ட என்ன இருக்குன்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுட்டு உங்க பலவீனத்தை உதறி தள்ளுங்க. முதல்ல பலம்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது மேல ஏறி நின்னு உங்க பயணத்தை தொடங்குங்க.